வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் தக்க பதிலடி கொடுக்கப்படும். பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. இந்தியாவை வளர்ப்பதில் நாம் மிகுந்த பலத்துடன் முன்னேற வேண்டும். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உரை. நாளை உதகை செல்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். போர் நிறுத்தத்தை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்தது குறித்து விவாதிக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு ராகுல் காந்தி கடிதம். இலங்கையில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 21 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் பின் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நேற்று அறிவித்தார். இதை இந்திய அரசும் பாகிஸ்தான் அரசும் உறுதி செய்தன. ஆனால் நேற்றிரவு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிய இந்திய எல்லைக்குள் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலை இந்தியாவின் வான்வழி பாதுகாப்பு அமைப்பு வெற்றிகரமாக முறியடித்தது. தொடர் தாக்குதல்களால் எல்லை பகுதிகளில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இந்த நிலையில் அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது பாகிஸ்தான் மீண்டும் அத்துமீறி தாக்குதல் நடத்தினால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் பின் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவை வளர்ப்பதில் நாம் மிகுந்த பலத்துடன் முன்னேற வேண்டும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பிரம்மோஸ் விண்வெளி ஒருங்கிணைப்பு மற்றும் சோதனை வசதியை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்து பேசினார். அப்போது உத்தரப்பிரதேச பாதுகாப்பு வழித்தடத்தில் விமான உற்பத்தி, ட்ரோன்கள் உள்ளிட்ட பெரிய முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளன எனவும் நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலைகளை பார்க்கும்போது நமது இலக்குகளை சரியான நேரத்தில் நிறைவேற்றுவது மிகவும் முக்கியம் எனவும் வெறும் 40 மாதங்களில் இந்த திட்டம் நிறைவடைந்துள்ளது என்றும் இதற்காக உத்தரப்பிரதேச முதலமைச்சருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். மேலும் பொக்ரானில் வாஜ்பாய் தலைமையிலான விஞ்ஞானிகள் அணுகுண்டு சோதனை நடத்தியதன் மூலம் நமது வலிமை உலகிற்கு தெரிய வந்தது என்றும் இந்தியாவை வளர்ப்பதில் நாம் மிகுந்த பலத்துடன் முன்னேற வேண்டும் என்றும் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளை உதகை செல்கிறார். நாளை உதகை செல்லும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரும் மே 15ஆம் தேதி அங்கு நடைபெறவுள்ள மலர் கண்காட்சியை தொடக்கி வைக்கிறார். தொடர்ந்து பட்டா வழங்கும் விழா, பழங்குடியின மக்களுக்கு சந்திப்பு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் பங்கேற்கிறார். கோடை விழாவின் ஒரு பகுதியாக உதகையில் அமைந்துள்ள புகழ்பெற்ற உதகை ரோஜா பூங்காவில் 20வது ரோஜா கண்காட்சி சனிக்கிழமை தொடங்கியது. இந்த கண்காட்சி 3 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் சுற்றுலா பயணிகள் பெரிதும் விரும்பும் 127வது உதகை மலர் கண்காட்சி உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மே 15ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை 11 நாட்கள் நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் பழ கண்காட்சி மே 23, 24, 25 ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது. இதையடுத்து குன்னூர் காட்டேரி பூங்காவில் முதன்முறையாக மலைப்பயிர்கள் கண்காட்சி மே 30, 31, ஜூன் 1 ஆகிய தேதிகளில் நடைபெறுகிறது. போர் நிறுத்தத்தை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் முதலில் அறிவித்தது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடிதத்தின் மூலம் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா, பாகிஸ்தான் இடையே கடந்த 4 நாட்களாக உச்சக்கட்ட போர் பதற்றம் நிலவியது. கடந்த 4 நாட்களாக இருதரப்பு மாறி மாறி தாக்குதல் நடத்தி வந்த நிலையில் அமெரிக்காவின் சமாதான முயற்சியால் இந்தியா, பாகிஸ்தான் இடையே நேற்று போர் நிறுத்தம் ஏற்பட்டது. இந்நிலையில் தற்போது இந்த விவகாரம் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. போர் நிறுத்தம் குறித்து அறிவிப்பை டொனால்டு ட்ரம்ப் முதலில் அறிவித்தது ஏன் என எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பி வருகின்றன. அந்த வகையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் இந்த கோரிக்கையை எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். அதில் நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தை உடனடியாக கூட்ட வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகளின் ஒருமனதான கோரிக்கையை நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன் என்றும் இந்த கூட்டம் எதிர்வரும் சவால்களை எதிர்கொள்ளவும் நமது கூட்டு தீர்மானத்தை நிரூபிக்கவும் ஒரு வாய்ப்பாக அமையும் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மேலும் பகல்காம் பயங்கரவாத தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முதலில் அறிவித்த போர் நிறுத்தம் ஆகியவை குறித்து மக்களும் அவர்களது பிரதிநிதிகளும் விவாதிப்பது மிகவும் முக்கியமாகும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இலங்கையில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 21 பேர் உயிரிழந்தனர். 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்தியாவின் அண்டை நாடுகளில் ஒன்றான இலங்கையில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. அதிர்காமம் நகரிலிருந்து குருநாகல் நோக்கி சென்ற பேருந்து விபத்தில் சிக்கியது. கம்பளை மலைப்பகுதி சாலையில் சென்று கொண்டிருந்த பேருந்து டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து 100 அடி பள்ளத்தில் கவிழ்ந்துள்ளது. இந்த கோர விபத்தில் 21 பயணிகள் உயிரிழந்தனர். 20க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. 20 பேர் மட்டுமே செல்ல அனுமதி
அனுமதியுள்ள பேருந்தில் 70க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் செய்ததாக சொல்லப்படுகிறது. திட்டக்குடியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் பிறந்தநாளை முன்னிட்டு மாவட்ட மருத்துவ அணி சார்பில் நடைபெற்ற மருத்துவ முகாம் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் துவக்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாளை முன்னிட்டு மாவட்ட மருத்துவர் அணி செயலாளர் மருத்துவர் கொளஞ்சிநாதன் ஏற்பாட்டில் பொது மருத்துவம் மற்றும் கண் மருத்துவ முகாம் மற்றும் 5000 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் கலந்து கொண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி ஜெயலலிதா ஆகியோரின் திருவுருவ படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் 71 கிலோ கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார். அதனைத் தொடர்ந்து மருத்துவ முகாம் மற்றும் அன்னதானம் வாங்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இதில் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அகண்ட பாரதம் என்கிற இந்துத்துவ கொள்கையின் அடிப்படையில்தான் பாஜகவினர் போரை விரும்புகிறார்கள், வெளியுறவு கொள்கையை தீர்மானிக்கிறார்கள் என்று திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா மேற்கொண்ட அனைத்து நடவடிக்கைகளுக்கும் முழுமையாக ஆதரித்தோம் என்றும், இந்தியா பாகிஸ்தான் இடையே மிகப்பெரிய யுத்தம் மூண்டு விடக்கூடாது என விரும்பினோம் என்றும், இந்த சூழலில் இரு நாடுகளுக்கும் இடையே போர் நிறுத்த அறிவிப்பு மகிழ்ச்சியை தருகிறது எனவும், அதே நேரத்தில் இந்த அறிவிப்பை அமெரிக்க அதிபர் கூறியது புரியாத புதிராக உள்ளது எனவும் தெரிவித்தார். மேலும் அகண்ட பாரதம் என்கிற இந்துத்துவ கொள்கையின் அடிப்படையில்தான் பாஜகவினர் போரை விரும்புகிறார்கள், வெளியுறவு கொள்கையை தீர்மானிக்கிறார்கள் எனவும், பாஜக பாமக அங்கம் வகிக்கும் கூட்டணியில் எப்போதும் இணைய மாட்டோம் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்றும் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை அடுத்து இந்திய இராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் என்னும் பதிலடி தாக்குதலை நடத்தியது. அதனை இந்தியர்கள் என்கிற ஓர்மையுடன் கட்சி, மதம், மாநிலம் என்கிற எந்த மாறுபாடும் இல்லாமல் வரவேற்று ஆதரித்தோம். ஆனாலும் கூட இந்தியா, பாகிஸ்தான் ஆகிய 2 நாடுகளுக்கும் இடையிலே யுத்தம் மூண்டுவிடக்கூடாது, அது ஒரு பெரும் போராக மாறிவிடக்கூடாது என்கிற வேண்டுகோளையும் வலியுறுத்தினோம். இன்றைக்கு போர் நிறுத்தப்பட்டு விட்டது என்கிற தகவல் பெரும் ஆறுதலை தருகிறது. அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாளை முன்னிட்டு காட்டுமன்னார் கோவில் அதிமுக சார்பில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் உடையார்குடியில் அமைந்துள்ள மாரியம்மன் திருக்கோவில் வளாகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாளை முன்னிட்டு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் முனைவர் கானூர் பாலசுந்தரம் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களை நகர செயலாளர் எம்ஜிஆர் தாசன், பேரூராட்சி மன்ற உறுப்பினர் கோதை வசந்தகுமார் ஆகியோர் வரவேற்றனர். மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் பாலமுருகன், ஒன்றிய செயலாளர்கள் பாசு, முருகையன், சிவகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் சிதம்பரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KA பாண்டியன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம், கட்சி நிர்வாகிகள் குமார், சுந்தர், செல்வம், ரங்கம்மாள், ரங்கசாமி, சுரேஷ் பாபு, அறிவுக்கரசன், சேட்டு மாணிக்கம், கோத்தாரி, பன்னீர்செல்வம், தங்கப்பிரகாஷ், செந்தில்குமார், துரை உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பகல்காமில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளை கண்டறிந்து அவர்களுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று கோட்டாரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத் மாநில செயலாளர் நாகை ஜகபர் சாதிக் தெரிவித்தார். சென்னை, கோவை, திருச்சி, கடலூர், கன்னியாகுமரி ஆகிய மண்டலங்களில் உள்ள மாணவர்களுக்கு தன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், பிறருக்கு உதவி செய்து வாழ்வது எப்படி, அனைவரையும் சமத்துவ சிந்தனையோடு எப்படி பழக வேண்டும், பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் பிள்ளைகளுடன் எப்படி பழக வேண்டும் என்பது குறித்து ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத் சார்பில் கோடைக்கால பயிற்சி வகுப்பு 10 நாட்களாக நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டாரில் தவ்ஹீத் மகாலில் பயிற்சி வகுப்பு கடந்த 10 தினங்களாக நடைபெற்று வந்தது. இதன் நிறைவு நிகழ்ச்சியில் ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத் மாநில செயலாளர் நாகை ஜகபர் சாதிக் கலந்து கொண்டு பயிற்சி முகாமில் கலந்து கொண்டு 50க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார்.
அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பகல்காமில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளை கண்டறிந்து அவர்களுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என்று தெரிவித்தார். அதன் அடுத்த தினம் நம்ம மிகப்பெரிய மனித சங்கிலி போராட்டத்தை தெரிவித்து என்று சொன்னால், இஸ்லாத்தை பொறுத்தவரை எந்த ஒரு மனிதனும் தனி மனிதனையும் எந்த நியாயமின்றி கொல்லப்பட்டால் ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் அவர்கள் கொல்வதற்கு சமம் என்று திருமறை குர்ஆன்ல ஏக இறைவன் 5வது அத்தியாயத்துல 32வது வசனத்துல செய்தியை சொல்றாத மாதிரி, ஒரே ஒரு மனிதனை வாழ வைத்தாலும் ஒட்டுமொத்த மனித வர்க்கத்தையும் வாழ வைத்ததற்கு சமம் என்று சொல்கின்ற அந்த அடிப்படையில எந்த ஒரு மனித உயிரும் நியாயமின்றி கொல்லப்படக்கூடாது என்பதில் நம்ம மிக தெளிவாக இருக்கிறோம். அதனால இந்த தீவிரவாத தாக்குதலை ஆரம்பத்தில் நம்ம கடுமையாக எதிர்த்தோம். அதை யார் செய்திருந்தாலும் அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். அதை மேலோட்டமான சில ராஜாங்க அரசு ரீதியான சில போரோடு நிறுத்தி கொள்ளாமல் அந்த உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட்டு, இஸ்லாத்தினுடைய மற்றொரு அம்சம் என்னவென்று சொன்னால், யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த பாதிப்பிற்கு உள்ளானவர்கள், பாதிப்பை ஏற்படுத்தியவர்களுக்கு வழங்கப்படுகிற தண்டனையின் மூலமாக அவர்கள் திருப்தி அடைய வேண்டும் என்பது இஸ்லாமிய கொள்கை. அந்த அடிப்படையில் கரூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாளை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் இரத்த தானம் செய்தனர். கரூர் தான்தோன்றி மலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமியின் 71வது பிறந்தநாளை முன்னிட்டு தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. முகாமில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் பங்கேற்று இரத்த தானம் செய்து முகாமை துவக்கி வைத்தார். முகாமில் 500க்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் இரத்த தானம் செய்தனர். முன்னதாக கரூர் அருள்மிகு ஸ்ரீ அலங்காரவல்லி சவுந்தரநாயகி உடனுரையாகிய கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் கரூர் மாவட்ட அம்மா பேரவை சார்பில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நீடுழி வாழ வேண்டி சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகங்கள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அன்னதானம் வழங்கினார். மயிலாடுதுறையில் அமைந்துள்ள ஸ்ரீ பரிமள ரங்கநாதர் ஆலயத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வேண்டி மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் தலைமையில் அதிமுகவினர் பிரார்த்தனை செய்தனர். இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட போர் காரணமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது பிறந்தநாள் விழாவை கொண்டாடாமல் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மட்டும் வழங்க வேண்டும் என கட்சியினருக்கு அறிவுறுத்தியிருந்தார். அந்த வகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மயிலாடுதுறையில் அமைந்துள்ள ஸ்ரீ பரிமள ரங்கநாதர் ஆலயத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் தலைமையில் அதிமுகவினர் கலந்து கொண்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வேண்டி சிறப்பு பிரார்த்தனை செய்து வழிபட்டனர். அப்போது பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். அதனைத் தொடர்ந்து தனியார் திருமண மண்டபத்தில் இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை சார்பில் இலவச பொது மருத்துவ முகாம் மற்றும் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவின் சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. முகாமை அதிமுக மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் துவக்கி வைத்து குருதி கொடை அளித்த அதிமுகவினருக்கு இரத்தமே என்ற சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராதாகிருஷ்ணன், சக்தி, இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் பாபு, தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட செயலாளர் பிரேம்குமார் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். அல்லேரி மலைக்கு விரைவில் சாலை அமைக்கப்படும் என்று பீஞ்சமந்தை ஊராட்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு வட்டத்திற்கு உட்பட்ட பீஞ்சமந்தை ஊராட்சியில் ரூபாய் 1,81,00,000 மதிப்பீட்டில் 2 சாலைகள் அமைக்கும் பணியும், நியாய விலை கட்டிடம், அங்கன்வாடி மைய கட்டிடம், பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் ஆகியவை கட்டும் பணியும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பாபு, அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் ஆகியோர் பங்கேற்று பணிகளை தொடங்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து ரூபாய் 81,00,000 மதிப்பீட்டில் 65 பயனாளிகளுக்கு கடன் உதவிகளை வழங்கினர். நிகழ்ச்சியை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி மற்றும் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது ஜவ்வாது மலைத்தொடர் கிராமங்களான பீஞ்சமந்தை உள்ளிட்ட கிராமங்களுக்கு சாலை வசதி ஏற்படுத்தப்படும் எனவும், பால் குளிரூட்டும் நிலையம் அமைக்கப்படும் எனவும், 100 பேருக்கு கறவை மாடுகள் வழங்கப்படும் எனவும் தெரிவித்தனர். கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 46 இடங்களில் 9,06,00,000 மதிப்பீட்டில் புதிய சாலை பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி தொடங்கி வைத்தார். கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட ராமகிருஷ்ணபுரம், வையாபுரி நகர், வேலுச்சாமிபுரம் பேருந்து நிலைய வளாகம் உள்ளிட்ட 46 இடங்களில் ரூபாய் 9,06,00,000 மதிப்பீட்டில் புதிய சாலைகள், சிறு பாலங்கள், புதிய கழிவறை அமைக்கும் பணிகளை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில் பாலாஜி அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர், மாநகராட்சி மேயர், மாநகராட்சி ஆணையர், மாவட்ட வருவாய் அலுவலர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
மருதமலையில் 184 அடி உயரமுள்ள முருகன் சிலை அமைக்கும் பணிகளை துவங்கியுள்ளோம் என்று சுசீந்திரத்தில் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் புகழ்பெற்ற சுசீந்திரம் தானுமாலயம் சுவாமி திருக்கோவிலில் ரூபாய் 1,29,00,000 மதிப்பீட்டில் கருங்கல் தளம் அமைக்கும் பணியை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு துவக்கி வைத்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மருதமலையில் 184 அடி உயரமுள்ள முருகன் சிலை அமைக்கும் பணிகளை துவங்கியுள்ளோம் எனவும் முதற்கட்டமாக பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் தயாரிக்கப்பட்டுள்ளது எனவும் முதலமைச்சர் அனுமதி பெற்ற பின் பணிகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் எனவும் பல பகுதிகளில் முருகன் சிலை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது எனவும் தமிழ் ஆட்சி என்பதால் முருகனுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் முருகன் சிலைகள் அமைக்கும் பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் 3 கோடியாக இருந்த அரசு மானியத்தை 33 கோடியாக அறநிலையத்துறை உயர்த்தியது என்றும் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். வந்தவாசி அரசு மருத்துவமனை வளாகத்தில் ரூபாய் 25 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள டயாலிசிஸ் சிகிச்சை பிரிவு மையத்தை ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன், வந்தவாசி சட்டமன்ற உறுப்பினர் S அம்பேத்குமார் திறந்து வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அரசு மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் 15வது மானிய நிதியின் கீழ் ரூபாய் 25 லட்சம் மதிப்பீட்டில் டயாலிசிஸ் சிகிச்சை பிரிவு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் தொடக்க விழா சட்டமன்ற உறுப்பினர் S அம்பேத்குமார் தலைமையில் நடைபெற்றது. விழாவிற்கு பொறுப்பு மருத்துவ அலுவலர் சு பிரேமலதா முன்னிலை வகித்தார். விழாவில் பங்கேற்றவர்களை மாவட்ட நலப்பணிகள் இணை இயக்குநர் டாக்டர் சிவப்பிரியா வரவேற்றார். விழாவில் ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன், வந்தவாசி சட்டமன்ற உறுப்பினர் S அம்பேத்குமார் கலந்து கொண்டு டயாலிசிஸ் மையத்தை குத்துவிளக்கு ஏற்றி வைத்து தொடக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து யோகா மற்றும் இயற்கை மருத்துவ மைய கட்டிடத்தையும் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் நகர மன்ற தலைவர் ஜலால், நகர திமுக செயலாளர் தயாளன், மாவட்ட பிரதிநிதி குடியரசு பொருளாளர் ராஜபாஷா சத்தார், மத்திய ஒன்றிய திமுக செயலாளர் பெருமாள், நகரமன்ற உறுப்பினர் நாகூர் மீரான், மகேந்திரன், சையத் அப்துல் கரீம், டாக்டர் சலீம், நகர திமுக துணை செயலாளர் ஆதிமூலம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விருத்தாசலத்தில் நகர திமுக மற்றும் இளைஞர் அணி சார்பில் திமுக அரசின் 4 ஆண்டு கால சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் நகர திமுக மற்றும் இளைஞர் அணி சார்பில் நாடு போற்றும் 4 ஆண்டு சாதனைகள் தொடரட்டும் பல்லாண்டு என்ற சாதனை விளக்க பொதுக்கூட்டம் விருத்தாசலம் நகர திமுக செயலாளர் தண்டமானி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் நகரமன்ற தலைவர் மருத்துவர் சங்கவி முருகதாஸ் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்று வெற்றிகரமாக 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளார் என்றும் இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்களுக்கு திராவிட மாடல் ஆட்சி முன்மாதிரி அரசாக செயல்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்தார். மேலும் திமுக அரசின் சாதனைகளில் காலை உணவு திட்டம் அனைத்து மாநிலங்களிலும் உலக நாடுகளிலும் வரவேற்பை பெற்றுள்ளது எனவும் பெண்களுக்கான கலைஞர் உரிமை தொகை திட்டம், கட்டணமில்லா பேருந்து திட்டம் உள்ளிட்ட பல திட்டங்களும் தமிழ்நாட்டு மக்களை கவர்ந்த திட்டங்கள் எனவும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு மருத்துவர் சங்கவி முருகதாஸ் புகழாரம் சூட்டினார். இதில் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் MS கணேஷ்குமார் தலைமை கழகம் பேச்சாளர் வேல்முருகன், சட்டத்திட்ட திருத்தக்குழு இணை செயலாளரும் விருத்தாசலம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளருமான சுபாஷ் சந்திரசேகர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கடலூரில் அதிமுக சார்பில் நடைபெற்ற இரத்த தான முகாமை முன்னாள் அமைச்சர் MC சம்பத் தொடங்கி வைத்தார். கடலூரில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மற்றும் தொழிற்சங்க பேரவை சார்பில் மே 12ஆம் தேதி அன்று அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமியின் 71வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு இரத்த தான முகாம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. முகாமில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் தொழில்துறை அமைச்சர் MC சம்பத் கலந்து கொண்டு இரத்த தான முகாமை தொடங்கி வைத்தார். முகாமில் அதிமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் இரத்த தானம் வழங்கினர். நிகழ்ச்சியில் மாவட்ட, மாநகர, ஒன்றிய, நகர அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு மதுராந்தகத்தில் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியின் 71வது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் செங்கல்பட்டு மாவட்டம் அருங்குணம் ஊராட்சியில் அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் யோகேஷ் பாபு ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், மதுராந்தகம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் கீதா கார்த்திகேயன், மதுராந்தகம் தெற்கு ஒன்றிய செயலாளர் முத்துக்கரை கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு மாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் செய்து கேக் வெட்டி எடப்பாடி பழனிசாமியின் பிறந்த நாளை கொண்டாடினர். அதன் பின்னர் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். மேலும் விளையாட்டு வீரர்களுக்கு கிரிக்கெட் கிட், வாலிபால் கிட் உள்ளிட்டவற்றை வழங்கினர்.
நிகழ்ச்சியில் மதுராந்தகம் தெற்கு ஒன்றிய அவைத்தலைவர் மாசி, மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் சம்பத், மதுராந்தகம் ஒன்றிய கவுன்சிலர் சங்கர் மற்றும் அதிமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு பெண்ணலூர் ஊராட்சியில் 14 அணிகள் பங்கேற்ற கிரிக்கெட் போட்டியை திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் மேவலூர் குப்பம் நா. கோபால் தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த பெண்ணலூர் ஊராட்சியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியின் விளையாட்டு மைதானத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் மேவலூர் குப்பம் நா. கோபால் கலந்து கொண்டு கிரிக்கெட் போட்டியை டாஸ் போட்டு கிரிக்கெட் விளையாடி துவக்கி வைத்தார். போட்டியில் 14 அணிகள் பங்கேற்றன. கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற முதல் 4 இடங்களை பிடிக்கும் அணிகளுக்கு ஜூன் மாதம் 8ஆம் தேதி பரிசுத் தொகை மற்றும் பரிசு கோப்பைகள் வழங்கப்படுகிறது. நிகழ்ச்சியில் மாவட்ட பிரதிநிதி பால்நல்லூர் நேரு மாவட்ட தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் பண்டுட்டி தணிகாசலம், தலைமை செயற்குழு உறுப்பினர் கணேஷ் பாபு, மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் முருகன், ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை அமைப்பாளர் செல்வம், பெண்ணலூர் கிளை திமுக செயலாளர்கள் ரமேஷ், செல்வம், ஊராட்சி இளைஞர் அணி நிர்வாகி முத்து, ஒன்றிய மகளிர் அணி துணை அமைப்பாளர் கல்யாணி, பெண்ணலூர் மகளிர் அணி நிர்வாகிகள் கனகவல்லி, தனலட்சுமி, மல்லிகா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவாவில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான கராத்தே, யோகா, சிலம்பம் போட்டிகளில் 11 தங்கம், 3 வெள்ளி பதக்கங்கள் பெற்று சாதனை படைத்த மாணவர்களுக்கு கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் பாராட்டு தெரிவித்தார். மத்திய அரசின் விளையாட்டுத்துறை சார்பில் கோவாவில் சர்வதேச அளவிலான கராத்தே, யோகா, சிலம்பம் போட்டிகள் 5 பிரிவுகளில் நடைபெற்றன. போட்டிகளில் 8 நாடுகளைச் சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். தமிழ்நாட்டின் சார்பில் தேனி மாவட்டம் கம்பத்தில் தி மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமியினை சேர்ந்த மாணவ மாணவிகள் போட்டிகளில் கலந்து கொண்டு அதிகமான தங்க பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர். கராத்தே பிரிவில் ரிஷப், ஷர்வர்தனன், ஹரீஷ்வா, கிருத்திகேஷ், கௌதம், தீபக், தர்ஷன், பிரித்திகா, தாரணி, யோகாசினி ஆகிய 9 பேர் தங்கப்பதக்கம் பெற்றனர். ஆதித்யன் வெள்ளிப்பதக்கம் பெற்றார். யோகாசன பிரிவில் ஹரீஷ்வா தங்கப்பதக்கம், ஹர்ஷ்வர்தன், பிரித்திகா ஆகியோர் வெள்ளிப்பதக்கமும் வென்றனர். சிலம்பம் பிரிவில் தாரணி தங்கப்பதக்கம் என மொத்தம் 11 தங்கப்பதக்கங்களும் 3 வெள்ளிப் பதக்கங்களும் பெற்று தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ளனர். வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மத்திய அரசின் அங்கீகாரமிட்ட சான்றிதழ்களும் பதக்கங்களும் கோப்பைகளும் வழங்கப்பட்டன. சர்வதேச அளவில் நடைபெற்ற போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று சொந்த ஊர் திரும்பிய வீரர்களை கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் நேரடியாக சந்தித்து பரிசும் பாராட்டு சான்றிதழும் வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் பயிற்சியாளர்கள் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் கியோசி, டாக்டர் கராத்தே ராமகிருஷ்ணன், கம்பம் நகர திமுக நிர்வாகிகள், மாணவர்களின் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். செங்காடு ஊராட்சியில் அமைந்துள்ள மதுரை வீரன் திருக்கோவிலில் 47ஆம் ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த செங்காடு ஊராட்சியில் அமைந்துள்ள மதுரை வீரன் திருக்கோவிலின் 47ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு 200க்கும் மேற்பட்ட பெண்கள் பால் குடங்களை தலையில் சுமந்து சென்று மதுரை வீரனுக்கு பாலாபிஷேகம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். விழாவில் செங்காடு ஊராட்சி மக்கள் திரளாக கலந்து கொண்டு மதுரை வீரன் சுவாமியை வழிபட்டனர். விழாவில் 5வது வார்டு உறுப்பினர் கோமதி ராஜசேகர் கலந்து கொண்டு மதுரை வீரன் சுவாமியை வழிபட்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மதுரை வீரன் சுவாமியை தரிசித்து வந்தால் குடும்பத்தில் உள்ள பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் நிவர்த்தி செய்வார் என்றும், திருமணம் ஆகாத பெண்களுக்கு உடனடியாக திருமணம் நடத்திவிடும் எனவும், குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எனவும் கோமதி ராஜசேகர் தெரிவித்தார். விழாவில் திண்டுக்கல், கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருத்தணி, விழுப்புரம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு மதுரை வீரன் சுவாமியின் 47ஆம் ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடினர். பாபநாசம் அருகே திருப்பாலைத்துறையில் பிரசித்தி பெற்ற பாலைவனநாதர் சுவாமி திருக்கோவிலில் சித்திரை மாத பௌர்ணமி பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அடுத்த திருப்பாலைத்துறையில் அமைந்துள்ள பாலைவனநாதர் சுவாமி திருக்கோவிலில் சித்திரை மாத பௌர்ணமி பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக பாலைவனநாதர் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதன் பின்னர் அலங்கரிக்கப்பட்ட தேரில் வீற்றிருந்த பாலைவனநாதர் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதனைத் தொடர்ந்து செண்டை, மேளதாள வாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் தேரை வடம் பிடித்து எடுத்தனர். தேர் முக்கிய வீதிகளில் சென்று மீண்டும் கோவிலின் நிலையை வந்தடைந்தது. விழாவிற்கான ஏற்பாடுகளை திருப்பாலைத்துறை சிவப்பேரவை நண்பர்கள் மற்றும் அறநிலையத்துறை அதிகாரிகள் செய்திருந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பாலைவனநாதர் சுவாமியை வழிபட்டனர்.
திருநள்ளாற்றில் அமைந்துள்ள ஸ்ரீதர் பானேஸ்வரர் ஆலயத்தில் வைகாசி பிரம்மோற்சவ திருவிழாவிற்கான தேர்கால் முகூர்த்தம் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் ஸ்ரீதர் பானேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் அனுக்கிரக மூர்த்தியாக விளங்குகிறார். இக்கோவிலின் பிரம்மோற்சவ விழாவிற்கான தேர்கால் முகூர்த்தம் நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு கொடிமரத்து விநாயகர் மற்றும் தேர்கால்களுக்கு பால், சந்தனம் உள்ளிட்டவை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. அதன் பின்னர் ஆலயத்தின் 5 தேர்களிலும் தேர்கால்கள் ஊன்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சோமசேகர், அப்பாராவ் மற்றும் கிராம மக்கள் கலந்து கொண்டு பூஜிக்கப்பட்ட தேர்கால்களை ஏந்தி ஆலய பிரகாரத்தை வலம் வந்து ஆலயத்திற்கு முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள விநாயகர், முருகர், செண்பக தியாகராஜர், நிலோத்தம்பல், சண்டிகேஸ்வரர் ஆகிய 5 தேர்களிலும் தேர்கால்களை நட்டனர். இதனையடுத்து பிரம்மோற்சவ விழா வரும் 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது. தற்போது நடைபெற்ற நிகழ்ச்சியில் தருமபுர ஆதீன கட்டளையின் ஸ்ரீமத் சட்டநாத தம்பிரான் சுவாமிகள், ஆலய நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளாக தியாகராஜர் நடன நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதியும், திருத்தோரோட்டம் ஜூன் 6ஆம் தேதியும், 7ஆம் தேதி ஸ்ரீ சனி பகவான் தங்க காக்கை வாகன வீதி உலாவும், 8ஆம் தேதி தெப்போற்சவமும், 9ஆம் தேதி வைகாசி விசாகத்தன்று தீர்த்தவாரியும் நடைபெறவுள்ளது. காட்பாடியில் ஸ்ரீ ஜடா முனீஸ்வரன் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடி குடியாத்தம் சாலையில் ஏரிமுனை திரும்பும் வழியில் ரயில்வே தளத்தில் அமைந்துள்ள முனீஸ்வரன் திருக்கோவிலில் ஸ்ரீ பச்சையம்மன் வேப்ப மரத்துடன் இணைந்த ஒற்றை பனைமரத்தில் அருள்பாலித்து வருகிறார். இக்கோவிலில் சித்திரை திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் முனீஸ்வரன் அடியார் ஸ்ரீ ஸ்ரீல பாபுஜி கலந்து கொண்டு பம்பை, உடுக்கை, செண்டை மேளதாள வாத்தியங்களுடன் சிறப்பு பூஜைகள் செய்தார். இதில் துணை மேயர் சுனில் மற்றும் சுற்று வட்டார பகுதியில் இருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஸ்ரீ பச்சையம்மன் மற்றும் முனீஸ்வரரை வழிபட்டனர். விழாவில் பங்கேற்றவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். பாகிஸ்தான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் தக்க பதிலடி கொடுக்கப்படும். பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. இந்தியாவை வளர்ப்பதில் நாம் மிகுந்த பலத்துடன் முன்னேற வேண்டும். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உரை. நாளை உதகை செல்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். போர் நிறுத்தத்தை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்தது குறித்து விவாதிக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு ராகுல் காந்தி கடிதம். இலங்கையில் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 21 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளுக்கான GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.